மாமா, உங்களத்தான் கேட்குறேன். இவன் என்ன சூடா காஃபிய அசால்ட்டா குடிச்சிட்டு போறான்? போச்சு, போச்சு. இவனுக்கு நாக்கெல்லாம் எரிய போகுது என்று மோகனா சொல்லவும், மனைவியை முறைத்துப் பார்த்த தினேஷ், பாப்பா, உன் பையன் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. என்ன கடுப்பேத்தாம போய் தீக்ஷி, சாகிக்கு காஃபி குடு என்றார் எரிச்சலாக. ஏன்டா என்று மாயவன் தம்பியை பார்க்க, அவருக்கு நான் சக்தியை பத்தி பேசக்கூடாது மாமா. அவர் மட்டும் அவனை பத்தி என்ன வேணும்னாலும் பேசுவாரு. என்ன இருந்தாலும் தூங்க ரூமுக்கு தானே வந்தாகணும். அப்ப பாத்துக்கிறேன் என்று முனகிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் மோகனா. நீயும் வேணும்னு தான் அண்ணா பண்ற என்று அகில் முறைக்க, டேய், என்ன பண்ண சொல்ற? சக்தியை சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவன் ஒரு குழந்தைக்கு அப்பாவாகிற வயசுல இருக்கான்னு இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. நீயே சொல்லு, அவன் சூடான காஃபியை குடிச்சிட்டு நாக்கு எரிஞ்ச மாதிரியா ரியாக்ஷன் கொடுத்தான்? ஏதோ கூலிங்கா ஜூஸை குடிச்சிட்டு போற மாதிரி போறான். இதுல இவன் வந்து கேட்டா காண்டாகாது என்று தினேஷ் கடுப்பாக கேட்கவும், உன் பையன் உன்னை விட மோசமா இருக்கான். சத்தியமா நீ எவ்வளவோ தேவலாம் என்றார் அகில். தினேஷ் முறைக்க, அவன் சொல்றது உண்மைதான்டா. சக்திக்கு நீ எவ்வளவோ தேவலாம் தான் என்றார் மாயவன். இது போய் உங்க பொண்டாட்டிங்க கிட்ட சொல்லி பாருங்களேன் என்று தினேஷ் நக்கலாகச் சொல்லவும், அண்ணா, இந்த பக்கோடா நல்லா இருக்குதுல்ல என்று உடனே பேச்சை மாற்றினார் அகில். து என்று தினேஷ் துப்ப, ச்சே, வீட்லயே சாரல் அடிக்குது என்று முகத்தை துடைத்த அகிலை பார்த்து அண்ணன் தம்பி இருவரும் கேவலமாக முறைத்தனர். அதையெல்லாம் அகில் கண்டு கொள்ளவே இல்லை. மாயவன் தினேஷ் இருவரும் தலையில் அடித்துக்கொண்டு காஃபியை சுவைக்க ஆரம்பித்து விட்டனர். தீக்ஷண்யா, சாகித்யா இருவரின் அறைக்கும் சென்று காஃபி பக்கோடா கொடுத்துவிட்டு வந்த மோகனா வர்ஷாவிடம், வர்ஷி, எங்க வியானை இன்னும் காணோம்? உனக்கு அவன் ஃபோன் பண்ணானா என்று கேட்டார். அவர் பேசியது ஹாலில் அமர்ந்திருந்த மூவருக்கும் கேட்டாலும் கண்டுகொள்ளாமல் இருந்தனர். இல்லையே மோகனா, அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலையே என்றபடி அகிலாபுரம் திரும்ப, ஏய், உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்ல ஃபோன் ஏதாவது பண்ணி சொன்னானா என்று கேட்டார் வர்ஷா. ம், அவன் எந்த நிமிஷம் எந்த மரத்துல இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? பையனை பெத்து வைன்னா குரங்கு பெத்து வச்சிருக்கா. உன்னா மரத்துக்கு மரம் தாவி போயிட்டே நம்மள அலைய விடுது. ஆனாலும் வர்ஷி, யாழிக்கு வியான் பெட்டர் தான் என்று சொல்லவும், உன் வாயில யாழியை பத்தி நல்ல வார்த்தையே வராது அகிலா என்று அவரை முறைத்தார் மோகனா. அதான் பாரு மோகனா, அதே சாக்குல பையனையும் குரங்குன்னு சொல்லிட்டா என்று வர்ஷா சொல்லவும், இவ சரியில்லை வர்ஷி, இனி இவளை நாம அத்து விட்டுட்டு ஜோடியா இருக்கலாம் என்றார் மோகனா. போங்கடி, எனக்கு சரோ அத்தை இருக்காங்க, நான் அவங்களோட போய் என்ஜாய் பண்ணுவேன் என்று விட்டு சரோவிற்கு காஃபி பக்கோடா எடுத்துக்கொண்டு அகிலா செல்லவும் மோகனா, வர்ஷா இருவரும் சிரித்தனர். தேவி, தேவி, காஃபியை குடிடி, இப்படி படுத்துட்டா மட்டும் பயம் போயிடுமா என்று கோபமாக கேட்டான் சாகித்யா. எனக்கு எதுவும் வேண்டாமாமா என்று சாய்ரா சொல்லும் போதே அவள் உடல் நடுங்கியது. உண்மையில் வெகுவாக பயந்து விட்டாள் சாய்ரா. கண்களில் கண்ணீர் வேறு வழியவும் கோபத்தை கைவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், ஏண்டி இப்படி பயந்துக்கிற? அதான் சக்தி சரியான நேரத்துல வந்துட்டான்ல. எதுக்கோ நீயும் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் தேவி. உன்னோட கவனக்குறைவால தானே இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்றான் நிதானமாக. தப்புதான் மாமா, ஆனாலும் நெருப்பு அப்படியே குப்பு குப்புன்னு வேகமா புடிச்சுக்குச்சு. சத்தியமா சக்தி மாமா வரலனா முதுகு எரிஞ்சே போயிருக்கும் என்று அழுதாள். இதையே சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்காம வந்து காஃபியை குடி, காஃபி ஆறிடும் என்றான் சாகி. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் மாமா, ப்ளீஸ் என்று சாய்ரா கெஞ்சவும் அவளை அலேக்காக தூக்கி மடியில் அமர்த்தி கொண்டு எக்கி காஃபி கப்பை எடுத்து அவள் கையில் வைக்க அவன் சட்டையை இறுக்கி பிடித்து கொண்டே காஃபியை முழுவதுமாக குடித்து முடித்தாள் சாய்ரா. கப்பை டேபிளில் வைத்துவிட்டு அவள் வாயை துடைத்து விட்டவன், ஏண்டி, காஃபியே வேண்டாம்னு சொன்ன, இப்போ என்னன்னா இப்படி முட்டி வச்சிருக்கிற? பேயவ பார்த்த இப்படி பயந்துக்க? நீ என்னன்னா தீக்ஷியை விட பயந்தாங்குழியா இருப்ப போலைய என்று நக்கலாக கேட்டான். அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் சாய்ரா. நிஜமா ரொம்ப பயந்துட்டேன் மாமா, அதை நினைச்சு பார்த்தா இப்பவும் எனக்கு பயமா இருக்குது. கையெல்லாம் நடுங்குது. ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திட்டாரு, இல்லைன்னா அவ்வளவுதான் என்று அவனை இறுக்கமாக அணைந்து கொண்டாள். தானும் அவளை அணைத்து கொண்ட சாகித்யா, நான் வேணும்னா உன்னோட பயத்தை போக்கவா என்று அவள் காதில் உதடு உரச மோகக் குரலில் கேட்டான். ம், வேண்டாமாமா, விடு என்று சாய்ரா அவனை கட்டிலில் தள்ளிவிட்டு எழுந்து கொள்ள முயற்சி செய்ய அவள் கையை பிடித்து சாகி இழுக்கவும் அவன் மேலேயே விழுந்தாள். அவனின் செய்கையில் பயம் தூரச் சென்று வெட்கம் முன்னே வந்து ஒட்டிக்கொண்டது. என்ன வேண்டாம்
என்று அவளை நொடிப்பொழுதில் கீழே தள்ளி அவள் மேல் படர்ந்தவன் அவள் அணிந்திருந்த தன் சட்டையை மோகத்துடன் பார்த்தான். அவன் பார்வையை கவனித்த சாய்ராவுக்கு முதுகு சில்லிட்டது. மாமா, வேண்டாம் ப்ளீஸ். பட்ட பகல்ல இப்படி பண்றது தப்பு என்று சாய்ரா கெஞ்ச, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பட்ட பகல்ல இப்படி பண்றது தப்பு என்று சாய்ரா கெஞ்ச, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது என்று சட்டையை கழற்றி எறிந்தான். அடுத்த நொடி அவள் உதட்டை சிறை செய்தான். கண்கள் 2 சாசர் போல் விரிய அவனையே திகைப்பாக பார்த்த சாய்ரா பட்டென கண்ணை மூடிக்கொண்டாள். அதை கவனித்த சாகித்யாவின் கைகள் அவள் உடலில் மீதி இருந்த ஆடையையும் கழற்றி வீசியது. நெஞ்சுக்கூடு ஏறி இறங்க கண்ணை திறந்து அவனை பார்த்த சாய்ரா அவளின் இடது கையால் அவனின் பின்னத்தி முடியை இறுகப் பற்றி பின்னால் தள்ளினாள். அவன் கொடுத்த முத்தத்தில் மூச்சு முட்டியது. அவள் உதட்டிலிருந்து பிரிந்த சாகி அவளின் நெஞ்சில் முகம் புதைத்து ஆழ்ந்து மூச்சு வாங்க அவன் தோள்பட்டையில் நகம் அழுந்த கையை பதித்து அழுத்தினாள் சாய்ரா. தேவி, நீ நாளைக்கு நகத்தை கட் பண்ற. ஒவ்வொரு முறையும் என் உடம்ப உன்னோட நகம் ரொம்ப டேமேஜ் பண்ணுது என்று தன் ஆடைகளை கழற்றி வீசிவிட்டு அவன் 2 கையின் விரலிலும் தன் கையின் விரலையும் கோர்த்து கொண்டான். என்னால முடியாது, கையை விடுங்க மாமா. இப்ப கையை எதுக்கு இறுக்கமா பிடிச்சிருக்கீங்க என்று சாய்ரா அவனை முறைக்க, இதுக்குதான் என்று அதிரடியாய் அவளுடன் நுழைத்து வேகமாக ஆடத் தொடங்கினான் சாகித்யா. ஆ மாமா, மெல்லமா. ஏன் மாமா வேகமா பண்ற, வலிக்குது என்று முனகினாள் சாய்ரா. இனிமே உனக்கு வலிக்காது என்று அவள் உதட்டை சிறை செய்தபடி அவளுள் தன் தேடலை தொடங்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தான் சாகித்யா. கணவனின் மென்மை கலந்த வன்மையில் உடம்பெல்லாம் சிவக்க உருகிப்போய் அவனுக்கு ஒத்துழைத்து இடுப்பை ஏந்தி கொடுத்து ஒத்துழைத்தாள். அவளுள் தன் வாரிசை சேர்த்தவன் அயர்ந்து அவள் பக்கவாட்டில் சரிய, அம்மாடி, என்ன ஆட்டம் ஆடுற நீ, வெரி வெரி பேட் பாய் மாமா என்று மூச்சு வாங்கியபடி கூறினாள் சாய்ரா. அப்படியா, நான் எப்படி உன்கிட்ட நல்ல பையனா நடந்துக்கிட்டேன் என்று சாகி அவளை பார்த்து நக்கலாக சிரிக்க, உன்ன என்று அவன் நெஞ்சிலே அடித்துவிட்டு பின் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து முகத்தை மூடிக்கொண்டாள் சாய்ரா. அவளை தன்னோடு இறுக்கி அணைத்து கொண்ட சாகி, இன்னும் பயமா இருக்குதா என்ன என்று நக்கலாக கேட்டான். இல்ல இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். எதுவும் பண்ணிடாதீங்க மாமா, உடம்பு ரொம்ப வலிக்குது என்று சாய்ரா பாவமாக சொன்னதும் சிரித்த சாகி, சரி சரி, ஒன்னும் பண்ணல, தூங்கு என்று அவள் முதுகை தட்டி கொடுத்தான். போர்வையை எடுத்து போத்தி கொண்ட சாய்ரா கண்ணை மூடிக்கொண்டாள். கணவன் செய்த செயலில் உண்மையில் அவளுக்கு பயம் பின்னோக்கி சென்றிருந்தது. இரவு 9 மணியாகவும் குடும்பத்தார் அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்திருக்க, மாமா, வியான் இன்னும் வரல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் என்று மோகனா கணவனிடம் சொல்லவும், அவன் ஒரு வேலையா அவுட்டர்ல இருக்கான், நைட்டு வந்துடுவான் பாப்பா, பயந்துக்காத என்று தினேஷ் சொன்னாலும் அவருக்குமே வியானை நினைத்து கவலையாகத்தான் இருந்தது. ஓகே மாமா, நாங்க 3 பேரும் பயந்துட்டே இருந்தோம், இப்பதான் ரிலீஃபா இருக்குது என்றார் மோகனா. சரி, நீங்க 3 பேரும் போய் படுங்க, டைம் ஆச்சு, நாளைக்கு கயல் வேற வீட்டுக்கு வருவா, விதவிதமா சமைக்கணும்ல என்று தினேஷ் சொல்லவும் மூவரும் புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு அவரவர் அறைக்கு சென்றனர். வியான் போன் பண்ணி திருமணத்திற்கு சம்மதம் என்று சொல்லியவுடன் வீட்டில் உள்ள அனைவரிடமும் விஷயத்தை கூறிய தினேஷ் கயலுக்கு விஷயம் தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். வியான் திருமண விஷயம் கேள்விப்பட்டு அதிகம் சந்தோஷப்பட்டது தீக்ஷண்யாதான். பெண்கள் மூவரும் சென்றதும் மாயவனை பார்த்த தினேஷ், அண்ணா, நாம நல்லதுன்னு நினைச்சுதான் பண்றோம், அதை ஏன் வியான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்? அந்த மாயாவை விட கயல் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா? அழகு, படிப்பு, திறமைன்னு எல்லாத்துலயும் கயல் ஒரு படி மேல தானே இருக்கா. முக்கியமா அவ நம்ம கலாச்சாரத்துல வளர்ந்த பொண்ணு. இப்போ அவளை ஏத்துக்க முடியலனாலும் போக போக ஏத்துப்பான்னு நினைச்சேன். ஆனா இவன் கயலை கஷ்டப்படுத்திடுவானோன்னு தோணுது என்றார் கவலையாக. தினேஷ், இத பத்தி நீ ஓவரா திங்க் பண்ணாத. இந்த வீட்டுக்கு மருமக வியான் மனைவி கயல்தான். அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது என்று மாயவன் சொல்லவும் சக்தி, வியான் இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர். அவர்களை கவனித்த அகில், அண்ணா, அங்க பாருங்க, 2 பேர் வந்துட்டாங்க என்று சொல்லவும் இருவரும் அவர்களை கவனித்து, 2 பேரும் வாங்க என்றார் தினேஷ். வியான் வரவும் அவர்களை முறைத்து பார்த்த சக்தி, இப்ப உங்ககிட்ட வெட்டி கதை பேச எனக்கு டைம் இல்ல, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்று விட்டு அங்கிருந்து படார் என்று சென்று விட்டான் சக்தி. மாயவன் தினேஷை முறைக்க, என்ன எதுக்கு அண்ணா முறைக்கிற? அவன் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்று பாவமாக கேட்டார் தினேஷ். என்ன இருந்தாலும் உன் ரத்தம் தானே ஓடுது. கொஞ்சம் நெஞ்சமா கொழுப்பு திமிரு இருக்கும் என்று நக்கலாக கூறினார் அகில். மூடு என்று தினேஷ் அவரை முறைத்துவிட்டு வியான்புறம் திரும்பி,
இன்ன வரைக்கும் என்ன வியான் பண்ணிட்டு இருந்த? உன் அம்மா அங்க ஈவினிங்லேருந்து உன்னை தேடிட்டு இருந்தாங்க. வீட்டுல உன் விஷயத்த சொன்னதும் முதல்ல கோவப்பட்டவங்க, அப்புறம் கையில கல்யாணம் பண்ணிக்க நீ ஓகே சொல்லிட்டேன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க என்றார். சாரிப்பா, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு சக்தி பங்களாவுல தான் இருந்தேன். ஃபோன்ல சார்ஜ் இல்ல, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இல்லன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் என்றான் வியான். ம், சரி, அதான் வந்துட்டியே. சாப்பிட்டியா? நானும் சக்தியும் சாப்பிட்டு தான் வந்தோம்ப்பா என்று வியான் சொல்லவும், சரி போ போய் படு, காலையில நேரமா கிளம்பணும் என்றார். சரி என்று சொல்லிவிட்டு வியான் மற்றும் அங்கிருந்த மற்றவர்களும் அவரவர் அறைக்கு சென்றனர். இங்கு தங்கள் அறைக்கு வந்த சக்தி கதவை தாளிட்டு துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து குளித்து முடித்து வந்தவன் மனைவி அருகில் படுத்துக் கொண்டான். தீக்ஷண்யா அவன் வந்து படுத்ததை கூட உணராமல் தலையணையை அணைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்க, அவள் வலது கையை எடுத்து முகர்ந்து பார்த்தவன், சாப்பிட்டிருக்கா போல. ஊசி மாத்திரைக்கு பயந்தே இவ சாப்பிட்டிருப்பா என்று நினைத்தபடி அவள் கையில் இருந்த தலையணையை பிடுங்கிவிட்டு அவள் முந்தானையை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். தேவ், ஐ எம் சோ டயர்ட் என்று தீக்ஷண்யா தூக்கத்திலேயே முனக, நான் ஒன்னும் பண்ணல, தூங்குடி என்று அவளை மென்மையாக அணைத்துக்கொண்டு நித்திரைக்குச் சென்றான். அத்தியாயம் 178. தேவ், தேவ் என்று கணவனை எழுப்பிக் கொண்டிருந்தாள் தீக்ஷண்யா. தூங்க விடுதி. டேய், எழுந்துடா, எனக்கு தூக்கம் வரல என்று தன் கார் கூந்தலை அவன் முகத்தில் படரவிட்டாள். அதில் கூச்சமாக உணர்ந்து தன் கண் விழித்த சக்தி இரவு உடையுடன் தலையை விரித்து போட்டு தாலி டீ ஷர்ட்டின் வெளியே தொங்க பார்க்க தேவதையாக தெரிந்தவளை ஒரு நொடி சரித்து பின் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த கடிகாரத்தை பார்த்தான். அதுவோ 3 என்று காட்டவும் மனைவியை முறைத்து பார்த்தவன், எதுக்குடி இப்படி ஏர்லி மார்னிங் எழுப்பி டிஸ்டர்ப் பண்ற? ஆமா, நீ எப்போ காஸ்டியூமை மாத்தின என்று புரியாமல் கேட்டான். இப்போதான் மாத்தினேன். வா தான், அருவியில போய் உட்காரலாம். எனக்கு தூக்கம் வரல என்று பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. போடி, எனக்கு தூக்கம் வருது என்று படுத்து சக்தி கண்ணை மூட, ப்ளீஸ் 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 தேவ், வாடா, ஜஸ்ட் 1 hour மட்டும், அதுக்கு மேல ரூமுக்கு வந்துடலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்தாள். ஏன்டி படுத்தர என்று சக்தி எழுந்து அமர்ந்து அவளை இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டவன் அவளின் வயிற்றை அழுத்தி பிடித்து தன்னோடு இறுக்கி அணைத்து கொண்டான். அவனின் நெஞ்சில் முதுகு உரச அமர்ந்திருந்த தீக்ஷண்யா, அதான் ப்ளீஸ் கூட்டிட்டு போடா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், தூக்கமே வரமாட்டேங்குது என்று புலம்பினாள். அவளின் தோளில் முகம் புதைத்த சக்தி, ஏன் தூக்கம் வரல? டயர்டா இருக்குதுன்னு சொன்னேல்ல, இப்போ என்னடி தூக்கம் வரலன்னு 3 மணிக்கு எழுப்பி விட்டு தொல்லை பண்ற? உண்மையை சொல்லு, டயர்டா இருக்குன்னு பொய் தானே சொன்ன என்று கழுத்தை மெல்ல கடித்து நாவால் தடவினான். தேவ் என்று நெஞ்சுக்கூடு ஏறி இறங்க அவனின் நெஞ்சோடு மேலும் சாய்ந்த தீக்ஷண்யா, தேவ் விளையாடாதடா, ப்ளீஸ் வாடா, அருவிக்கு போலாம், தாடி குத்துதுடா, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, வேண்டாண்டா என்று முனகலாக கூறினாள். நான் அமைதியா தூங்கிட்டு தாண்டி இருந்தேன், நீ தான் என்னை எழுப்பி உசு பேத்துற. நீயே சொல்லு, வெள்ளை டிஷர்ட், தொள தொள பலோசா பேண்ட்டை போட்டு முட்டிக்கால் வரைக்கும் இருக்கிற முடியை விரிச்சு விட்டுட்டு நான் கட்டின தாலியை வெளியே தெரிகிற மாதிரி பளிச்சுன்னு தேவதையாட்டம் கண்ணு முன்னாடி இருக்கிற பொண்டாட்டியை பார்த்தா ஒரு மனுஷனோட மூடு மாறுமா மாறாதா என்று அவள் முன்னால் இருந்த முடியை ஒதுக்கிவிட்டு கழுத்தில் குட்டி குட்டி முத்தம் வைத்தவாறு கேட்டான். தப்புதான், தப்புதான், உன்னை எழுப்பினது தப்புதான், போடா, நானே தனியா போய்க்கிறேன் என்றவள் அவனின் மென்மையான முத்தத்தில் வார்த்தையை பாதியாக முழுங்கிக் கொண்டாள். அவளை அலேக்காக தூக்கிக் கொண்ட சக்தி, என்னடி பேசிட்டே இருந்த, திடீர்னு சைலண்ட் மூடுக்கு போயிட்ட என்று அவள் இடுப்பை இறுக்கமாக பிடித்தான். அவன் கழுத்தில் மாலை போல கையை போட்டுக்கொண்ட தீக்ஷண்யா, எதுக்குடா அழுத்துற, வலிக்குது, உன்கிட்ட மென்மையே இருக்காதா என்று அவனை முறைத்தாள். நான் அப்படித்தான், மென்மையெல்லாம் சுட்டு போட்டாலும் ஒரு சில டைம்ல வராது என்றபடி ரூமை விட்டு வெளியில் வரவும், தேவ், தேவ், என்ன இப்படியே வர, சட்டையை போட்டுட்டு வா, குளிரும் என்று தீக்ஷண்யா வேகமாக சொல்லவும், மெதுவா பேசுடி, யாராவது வந்துட போறாங்க என்று பல்லை கடித்தான் சக்தி. சாரி சாரி, நீ சட்டை போடாம வந்தியா, அதான் என்று பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. அதான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்ல, இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்ல, யாரும் வரவும் மாட்டாங்க, அதனால பதட்டப்படாம அமைதியா வா, இல்லனா ரூம்கே தூக்கிட்டு போய் பால்கனியில உட்கார வச்சுட்டு அருவியை பாருன்னு சொல்லிட்டு நான் போய் தூங்க ஆரம்பிச்சிடுவேன் என்று மிரட்டினான். குளிரும்னு அக்கறையில தானே சொன்னேன் என்று தீக்ஷண்யா சொல்லவும், அடேங்கப்பா, என் மேல அக்கறைப்படுற அளவுக்கு மேடம் வந்துட்டீங்க
என்று நக்கலாக கேட்டான் சக்தி. தேவ், ஐ எம் யுவர் வைஃப். என்னதான் சூழ்நிலையால கல்யாணம் நடந்திருந்தாலும் நீ எனக்கு புருஷன்தான். உன் மேல நான் அக்கறை காட்டாம வேற யாருடா காட்டுவா? என்று கோபமாக கேட்டாள் தீக்ஷண்யா. என் மாமா அக்கறை காட்டுவாங்கடி. ஆமா, இந்த அக்கறை எப்போலேருந்து உனக்கு வந்தது? 20 வருஷமா வராது. இப்போ என்ன புதுசா? என்று சக்தி கேட்டாலும் அவனுக்கு புரிந்தது மனைவி தன்னை காதலிக்க ஆரம்பித்து விட்டாள் என்று. பிகாஸ் திஸ் இயர் ஐ எம் யுவர் வைஃப் தேவ் என்றவளுக்கு வாய் வந்தது நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல. ஆனாலும் அவன் சொல்லாமல் காதலை சொல்லக்கூடாது என்று நினைத்து கட்டுப்படுத்தி கொண்டாள். ஓ, ஆனாலும் தீ, இந்த பொண்டாட்டி மெட்டீரியல் தீ எனக்கு பிடிக்கல. துரு துருன்னு ராவடி பண்ணி சேட்டை பண்ற சின்ன பொண்ணு தீயை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்றான் சக்தி. அது சின்ன வயசாத்தான். அப்போல்லாம் ஆசை கனவுன்னு எதுவுமே இல்லாம ஜாலியா இருந்த நாளு. இப்போ எனக்கு நிறைய ஆசை கனவுன்னு இருக்குது. அதையும் தாண்டி நான் ஹாப்பியா தான் இருக்கேன். பிகாஸ் நீ என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிற என்று அவன் கன்னத்தில் மென்மையாக முத்தம் வைத்தாள். குளிர்காற்றுக்கு இதமாக அவள் கொடுத்த முத்தம் அந்த சூழ்நிலைக்கு ஏதுவாக இருக்கவும் சக்தியின் உடல் சிலிர்த்தது. அதை தீக்ஷண்யா உணர்ந்து புன்னகைத்தாள். அருவி அருகில் வந்து மனைவியை இறக்கிவிட்டான் சக்தி. இருவரும் திண்டில் அமர்ந்து காலை மட்டும் தண்ணீரில் வைத்தவர்கள். அத்தான், இந்த ஃபீல் நல்லா இருக்குதுல்ல என்று தீக்ஷண்யா கேட்க, காலை தண்ணீரில் வைத்தவாறே அவள் மடியில் படுத்துக்கொண்ட சக்தி, ரொம்ப நல்லா இருக்குது. ஐ லைக் இட். ஏசி ரூம்ல இருக்கிறத விட இங்க இருக்கிறது மனசுக்கு எதமா இருக்குது தீ. இந்த காத்து ஒருவித மேஜிக் தான் இல்ல என்றான். அவன் தலையை கோதிய தீக்ஷண்யா, ஆமா அத்தான், இது தினேஷ் மாமா செயற்கையா உருவாக்கின தோட்டம், அருவி. ஆனா முருகன் தாத்தா ஊர்ல இதெல்லாம் இயற்கையாவே இருக்குதுன்னு அகிலா அத்தை ஒரு நாள் சொன்னாங்க. ஊருக்கு போன பிறகு கூட்டிட்டு போறேன்னு கூட சொன்னாங்க. ஆனா எங்க, அங்க போய் உங்களோட சண்டை போடவும், நீங்க எல்லாரோட சண்டை போடவும், யாழி அக்கா கல்யாணம் நடக்கவும், எதையும் ரசிக்கவும் முடியல. ரசிக்கிற மனநிலையிலையும் நாம இல்ல என்று பெருமூச்சு விட்டாள். ரைட் தீ. ஆனா இங்க இருக்கிற அருவி மட்டும்தான் செயற்கையானது. இந்த தோட்டம் இயற்கையானது தான் தீ. மாம் சமைக்கிறதுக்கு கூட இங்கிருந்து தான் காய் பழம்லாம் பறிப்பாங்க என்றான் சக்தி. அத்தான், அது எனக்கு தெரியும். நான் சொல்றது என்னன்னா, இது நாமளா உருவாக்கினது. ஏன்னா இந்த மண்ணுல இதெல்லாம் வளருது கஷ்டம்னு சொன்னதால, எந்த மண்ணுல என்னென்ன காய் பழம்லாம் வளரும்னு தினேஷ் மாமா தெரிஞ்சுட்டு அந்த மண்ணையெல்லாம் வாங்கி வந்துதான் செடி மரம் பழம்னு இந்த தோட்டத்தை உருவாக்கினாங்க. ஆனா முருகன் தாத்தா ஊர்ல அப்படி இல்ல என்றாள் தீக்ஷண்யா. சரிதான் தீ, அந்த விஷயத்துல யோசிச்சா இது செயற்கையான தோட்டம்தான். ஆனா விளையிற ஒவ்வொரு பழம் காய்கறியும் ஆர்கானிக்கானதுதான் என்றான் சக்தி. ஐ நோ அத்தான் என்று குனிந்து அவன் நெற்றியில் முத்தம் வைத்தவள், இப்போ உன் முகம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமாத்தான். ஆனா நீ கோவப்படும் போதும் சரி, வீட்டுல அத்தைங்களை தவிர மத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, ஏன் உன்னோட முகம் வெறப்பாவே இருக்குது என்று புரியாமல் கேட்டாள். யூனோ தீ, யூனோ தீ, யூ அண்ட் மாம்ஸ் ஆர் சம்திங் ஸ்பெஷல் டு மை ஹார்ட். ஸோ உங்ககிட்ட ஒரு மாதிரியும் மற்றவங்க கிட்ட ஒரு மாதிரியும் தான் இருப்பேன் என்றான் சக்தி. அதை கேட்டு அழகாய் புன்னகைத்து தீக்ஷண்யா, என் அழகு புருஷன். ஆனாலும் எல்லார்ட்டையும் நீ நார்மலா இருக்கணும் தான். நீ இப்படி இருக்கிறது ஏதோ ரோபோ மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ மனுஷன்தான். ஸோ மனுஷன் மாதிரி இராத்தான். நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நீ ஒரு சில இடத்துல மனுஷனா இருக்கிறது இல்ல. அதை நீ ஃபீல் பண்ணது இல்லையா? நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட நேச்சர் அதுவாகிடுது தீ. நான் வேணும்னே அப்படி ரியாக்ட் பண்றதில்ல. என் மனசுல இருக்கிற சில காயத்தால என் உடம்பு அப்படிப்பட்ட ரியாக்ஷனை கொடுக்குது. தட்ஸ் ஆல் என்று விட்டு கண்ணை மூடிக்கொண்டான் சக்தி. பெருமூச்சு விட்ட தீக்ஷண்யா அவனிடம் அதற்கு மேல் பேசவில்லை. சுற்றிலும் பார்வையை சுழல விட்டவள் இறுதியாக கணவனை பார்த்தாள். பால் நிற தேகம் கொண்டவனின் வதனம் மங்கையவளை மயக்கியது. ஏன் அத்தான், எத்தனை அழகு! இத்தனை வருஷம் உன்னோட தானேடா இருந்தேன். அப்போல்லாம் என் கண்ணுக்கு சாதாரணமாத்தானே தெரிஞ்ச. ஆனா இப்போ பேரழகுனா தெரிகிறியே. வெள்ளை வேஷ்டி சட்டையிலிருந்து கோட் சூட் வரைக்கும் எல்லாத்துலயும் அம்சமா ஆளையே மயக்கிறியே. அதுல மயங்கினவதான். எனக்கு பிடிக்காத அரசியலை நீ பண்ணிட்டு இருந்தாலும் உன்னை விட்டு விலகி இருக்க முடியல. பொண்ணுங்க தான் அவங்க அழகால ஆண்களை மயக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் உன்கிட்ட ஒவ்வொரு நாளும் மயங்கிட்டு இருக்கேன்.
அத உனக்கு தெரியாம பார்த்துக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்குதே! அதெல்லாம் சொன்னா புரியாது என்று மனதிலேயே நினைத்தவள், அவன் மார்பின் முடிகளை மென்மையாக நீவியவளின் கண்ணில் அவன் நெஞ்சில் பதிந்திருந்த டாட்டூ படவும் அதை உத்துப் பார்த்தாள். அதை பார்க்க பார்க்க அவளுக்கு ஏதேதோ காட்சிகள் மங்கலாக கண்முன் வந்து சென்று தலைவலியை கொடுக்க கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு குனிந்து அவனின் நெஞ்சிலே முகம் புதைத்தாள். அதில் சக்தி கண்ணை விழித்து, "தீ, தூக்கம் வருதா? உள்ள போலாமா?" என்று கேட்டான். போலாம் தான்" என்றாள் தீக்ஷண்யா. "சரி, எழுந்திரு." தீக்ஷண்யா எழுந்து நிற்க சக்தியும் எழுந்தான். "வா" என்று சக்தி முன்னால் நடக்க அப்படியே நின்றாள் தீக்ஷண்யா. முன்னால் சென்று கொண்டிருந்தவன் எதேச்சையாக திரும்பி பார்த்து, "எங்க இவள காணோம்?" என்றபடி திரும்பி அருவியின் முன்பு நின்றவளை முறைத்து பார்த்தபடி அவள் அருகில் வந்தவன், "என்னடி, இங்கேயே விடியற வரைக்கும் நிக்கலான்னு இருக்கியா?" என்று நக்கலாக கேட்டான். அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, "வரும்போது மட்டும் தூக்கிட்டு வந்தல்ல, இப்போ அம்போன்னு விட்டுட்டு நீ பாட்டுக்கு போற?" என்று உதட்டை சுழித்து சொல்லவும், உதட்டுக்குள் புன்னகைத்த சக்தி அவளை அள்ளிக்கொண்டு நடந்தான். "விடுடா, விடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் பண்ற. நானே நடந்து வரேன். விடுடா" என்று காலை ஆட்டினாள். "இப்படியே கத்தின, அருவிக்குள்ள தூக்கி போட்டு திரும்பி கூட பார்க்காம வந்துடுவேன். இந்த இருட்டுல நீ பயந்துட்டு குளிர்ல என்ன பண்ணுவ? கொஞ்சம் யோசி" என்று சக்தி அழுத்தமாக சொல்லவும், வாயை மூடிக்கொண்டு அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். "என்னதான் இருந்தாலும் நான் அதட்டுற விதத்துல அதட்டினாதான் கேட்குற. பாத்தியா? இந்த தீய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது" என்றபடி அறைக்குள் வரவும், வேகமாக அவனை விட்டு கட்டிலில் வந்து படுத்து கொண்ட தீக்ஷண்யா அவனை முறைத்து பார்த்தாள். "என்னடி முறைப்பு? என் கண்ணு, நான் முறைப்பேன். உனக்கு என்னடா வலிக்குது?" என்று உதட்டை சுழித்து கேட்டாள் தீக்ஷண்யா. "ஓ, அப்படியா? நீ கூட என் பொண்டாட்டி தான். எனக்கு வேற இப்போ உன்னை என்னமோ பண்ணணும்னு தோணுது" என்று 2 கையையும் தலைக்கு மேலே தூக்கி நெளிய, பயந்த தீக்ஷண்யா, "ஐயோ, ஒன்றும் பண்ணாதுடா. காலையில நேரமா நான் ஆஃபீஸ் போகணும். இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. அதை அட்டென்ட் பண்ணல, கண்டிப்பா என்னோட ஹையர் அத்தாரிட்டி என்னை கழுவி கழுவி ஊத்திடுவான்" என்றாள் பாவமாக. "அந்த பயம் இருக்கட்டும். இனி நான் கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லணும். இந்த நக்கல் நையாண்டியா பேசின, நாளைக்கு மீட்டிங் கண்டிப்பா நீ அட்டென்ட் பண்ண முடியாத அளவுக்கு உன் உடம்ப பஞ்சர் பண்ணி விட்டுருவேன்" என்று மிரட்டினான். சரியான ராட்சசன். ஆனாலும் இந்த தேவராட்சசனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பாரு, எப்படி மிரட்டி என்னை அடிபணிய வைக்கிறான் என்று மனதிலேயே அவனை திட்டியவள் அவனை பார்த்து பல்லை காட்டி வைத்தாள். "ரொம்ப கேவலமா இருக்க. இந்த மாதிரி யார் முன்னாடி சிரிக்காத. முக்கியமா இந்த போஸ்ட்ல கண்டிப்பா பயந்துருவாங்க" என்றான் சக்தி. தலையணியை தூக்கி அவன் மேலே போட்ட தீக்ஷண்யா, "எல்லாம் ஒரு அளவுக்கு தான் தேவ். நீ என்ன ரொம்ப டீஸ் பண்ற" என்று சிணுங்கினாள். தலையணியை லாவகமாக கேட்ச் பிடித்துக்கொண்டு அவள் அருகில் அமர்ந்த சக்தி, "சரி சரி, நான் டீஸ் பண்ணல. உனக்கு இப்போ தூக்கம் வருதா?" என்று நிதானமாக கேட்டான். தூக்கம் வருது" என்று அவன் மடியில் படுத்துக்கொண்ட தீக்ஷண்யா ஞாபகம் வந்தவளாக, "அதான், சாய்ரா அக்கா இப்பெல்லாம் நார்மலா இருக்காங்க. எல்லார்ட்டையும் நல்லா பேசுறாங்க. நீ கவனிச்சியா?" கவனிச்சேன் தீ. ஆனாலும் என்னால முழுசா நம்ப முடியல. எதுக்கும் நீ கொஞ்சம் தள்ளியே இரு. அவ மாறினா சந்தோஷந்தான். ஆனா மாறி இருக்கிற மாதிரி நடிச்சா என்ன பண்றது?" என்று நிதானமாக கேட்டான் சக்தி. "அவங்கள பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல அத்தான். நல்ல பாம்பு கூட தான் பார்க்க முழு முழுன்னு அழகா இருக்கும். ஆனா அதோட விஷம் ரொம்ப வீரியமானது. நான் சாய்ராவ அதோட கம்பேர் பண்ணல. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்னால அவள முழுசா நம்ப முடியல தீ. அவ செய்கையெல்லாம் பார்த்தா மாறிட்டான்னு தோணினாலும் அந்த மாற்றத்துக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமோன்னு யோசிக்க தோணுது. ஸோ நீ லிமிட்லயே இரு. அவ இருக்கும்போது அண்ணன்கிட்ட அதிகமா பேச வேண்டாம்" என்றான். "நான் லிமிட்ல தான் அத்தான் இருக்கேன். ஆனா நிஜமா அக்கா எந்த நோக்கத்தோடையும் இல்ல. அவங்க நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க பொய்யா நம்மகிட்ட நடிக்கிற மாதிரி இருந்தாலும் சாஹி மாமாவை பார்த்தா தடுமாறுவாங்க. நான் கவனிச்ச வரைக்கும் சாஹி மாமா இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நாம பயந்துக்க தேவையில்ல" என்றாள் தீக்ஷண்யா. "ம் பார்க்கலாம். சரி, ரொம்ப பேசிட்டோண்டி, தூங்கலாம்" என்று அவளை தலையணையில் கிடத்தி அவள் அருகில் படுத்தவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்ட தீக்ஷண்யாவும் கணவனின் அணைப்பில் நிம்மதியாக கண்ணை மூடவும் சில நிமிடங்களில் உறக்கம் பிடித்து கொள்ள தூங்கியும் போனாள். "அடடா, வாங்க வாங்க" என்று வீட்டுக்குள் நுழைந்த யாழி, செழியன், மகனை தூக்கியபடி வந்த சன்வி அனைவரையும் புன்னகையுடன் வரவேற்றார் கீதா. "பெரியம்மா" என்று சன்வி, யாழி இருவரும் ஓடி வந்து அவரை அணைத்துக் கொள்ள செழியன் அப்படியே நின்றான். தானும் அவர்களை அணைத்து விடுவித்த கீதா,
சன்வி கையில் இருந்த பேரனை வாங்கிக் கொண்டு, என் செல்லம், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. நீ பொறந்தப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்கறேன் என்று கொஞ்சி அவன் முகம் முழுவதும் முத்தமிட்டார். அவரை யாழி, சன்வி இருவரும் முறைத்து பார்க்க அதை கவனித்த ஹரிஷ், குணா, ஆத்ரேயன், மேகலா, இனியா என்று அனைவரும் உதட்டுக்குள் சிரித்து, கீதா, 2 பேரும் கண்ணாலேயே உன்னை பொசுக்குறாங்க என்ற ஹரிஷ் சிலையாக நின்றிருந்த செழியனை பார்த்து, செழியா, வாப்பா, வந்து உட்காரு என்று சோஃபாவை கை காட்டினார். செழியன் வந்து அமர்ந்து கொள்ளவும் இனியா கிச்சனுக்கு செல்ல, எதுக்குடி இப்போ 2 பேரும் முறைக்கிறீங்க? எத்தனை காலத்துக்கு தான் நான் உங்களையே கொஞ்சறது? எனக்கும் சலிப்பா இருக்காது. அதான் ஒரு சேஞ்சுக்கு பையனை கொஞ்சினேன் என்றார் கீதா. பெரியம்மா, அவ பையனை கொஞ்சின, எனக்கு தான் இன்னும் குழந்தையே பிறக்கலையே என்று யாழி சொல்லவும், சோ இப்ப உன்னை கொஞ்சணுமா யாழி என்று நக்கலாக கேட்டான் ஆத்ரேயன். ஆமா அண்ணா என்று யாழி பல்லை காட்ட, தூ, உன் புருஷன் முன்னாடி அசிங்கமா பண்ணாத, வந்து உட்காரு என்று திட்டினான் ஆத்ரேயன். இந்த அண்ணா எப்ப பாரு என்னையும் வந்தனாவையும் திட்டுறதுலயே குறியா இருக்குது. சரியான சிடுமுஞ்சி. எப்படிதான் அண்ணன் கூட இனியா இருக்காளோ, பாவம் என்று மனதிலேயே நினைத்துக்கொண்டு பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கணவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். இனியா தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கவும் மூவரும் தண்ணீர் வாங்கி குடிக்க, பாட்டி, எனக்கு தூக்கம் வருது என்று கீதாவிடம் பாவமாக கூறினான் விக்ராந்த். சோஃபாவில் அமர்ந்த கீதா, சரி, நீ பாட்டி மடியில படுத்துக்கோ, நான் தட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லவும் அவர் மடியில் சமத்தாக படுத்துக்கொண்டான் விக்ராந்த். இனியா, தண்ணியே போதும், காஃபி போடாத. இந்த டைம்ல காஃபி குடிச்சிட்டு படுத்தா தூக்கமே வராது என்று கிச்சனுக்கு சென்ற இனியாவின் நோக்கம் உணர்ந்து யாழி சொல்லவும், சரி என்று திரும்பி வந்து அனைவருடனும் அமர்ந்து கொண்டாள் இனியா. எங்க அந்த எரும மாடு என்று யாழி கோபமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்க, அவன் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரல யாழி. நீங்க டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க என்ற ஹரிஷ் கீதாவிடம், கீதா, அவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு என்றார். எப்பவும் அவங்க வந்தா தங்குற ரூம் சுத்தமா தான் இருக்குது, அதுலயே தங்கிக்கிட்டோம் என்றார் கீதா. ஓகே, ஆனாலும் அந்த எருமை வரட்டும், அவனை பார்க்காம நான் போய் படுக்க மாட்டேன் என்றாள் யாழி. விளையாடாத யாழி, உனக்காக செழியனும் வெயிட் பண்ணணுமா? டிராவல் பண்ணி வந்ததுல டயர்டா இருப்பீங்க, போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு சரவணன் இங்கே தான் இருப்பான், அப்போ பேசிக்கலாம் என்றான் ஆத்ரேயன். இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம் என்று விட்டு யாழி கணவனை பார்த்து, வாங்க போலாம் என்று எழுந்திருக்க மற்றவர்கள் சிரிக்க, சிரிக்காதீங்க என்று சீறி விட்டு யாழி முன்னால் செல்லவும் செழியன் பின்னால் சென்றான். சன்வி, நீ எங்களோடையே படுத்துக்கிறியா என்று கீதா கேட்க, சரி பெரியம்மா, நீ பையனோட கூட தனியா படுத்துக்கோ, நானும் பெரியப்பாவும் போய் படுத்துக்கிறோம் என்று ஹரிஷின் கையை பிடித்தாள் சன்வி. அது என்னடி, பெத்த அப்பனை விட உனக்கு பெரியப்பனை ரொம்ப பிடிக்குமா? அங்க மாயவன் கூட படுத்துக்கிறதுல குறியா இருக்க, இங்க வந்தா ஹரிஷ், என்னடி நினைச்சிட்டு இருக்க என்று மேகலா கேட்க, உனக்கு என்ன பாட்டி பிரச்சனை? நான் பெரியப்பான்னு கூப்பிட்டாலும் எல்லாரும் எனக்கு அப்பா தான். என் அப்பா பெரியப்பான்னு பிரிச்சு பேசாத. வாங்க பெரியப்பா, நாம போலாம் என்றாள் சன்வி. ஹரிஷ் புன்னகையுடன் அவளுடன் செல்ல மற்றவர்கள் சிரித்துக்கொள்ள, அம்மா, அவ வந்ததும் அப்பா உங்களை டீல்ல விட்டுட்டாரு என்றான் ஆத்ரேயன். விடுடா, என்னைக்காவது ஒரு நாள் தானே, ஆசையா வந்திருக்கா. இந்த மாதிரி ஏதோ விசேஷத்துல தான் சந்தோஷமா இருக்க முடியும். விடு, அவளை கண்டுக்காத என்று கீதா. சரி சரி, பேசிட்டே இருந்தா பேசிட்டு தான் இருப்பீங்க. அத்தை, மாமா, நீங்க போய் தூங்குங்க என்றார். மேகலா, குணா அங்கிருந்து நகர, அத்தை, நீங்க பையனை தூக்கிட்டு போங்க, சரவணன் வந்தா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள் இனியா. வேண்டாம் இனியா, நீ போய் படு. பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப நேரம் முழிச்சிருக்க கூடாது. அப்போவே நான் போய் படுன்னு சொன்னேன். அவங்க வந்ததும் போறேன்னு சொன்னேன். இப்போ என்னன்னா சரவணன் வந்ததும் போய் படுக்கிறேன்னு சொல்ற. நீ போய் படு, சரவணன் வந்து அவனே போட்டு சாப்பிட்டுக்குவான் என்றார் கீதா. ஆமா இனியா, வா என்று ஆத்ரேயன் அவள் கையை பிடிக்கவும் இனியாவும் அவனுடன் மெல்ல நடந்து செல்ல கீதாவும் அங்கிருந்து நகர்ந்தார்.